Hi everyone, this is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to be successful in our business. அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பர்சனுக்குமே கண்டிப்பா ஆசை இருக்கும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு பயம் இருக்கும், நான் பிஸ்னஸ் பண்ணாலே லாஸ் ஆயிடும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிஸ்னஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என்னதான் நாலேஜ்னாலும் அந்த பிஸ்னஸ் சக்சஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி. ஓப்பனா சொல்ல போனோம்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பெரிய காம்படிஷன் போய்கிட்டு இருக்கு. அது இங்கதான் இல்லை, இந்த பிசினஸ் தான் இல்லை. இப்போ ஹோட்டலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெருவுக்கு 3 ஹோட்டல் இருக்குங்க, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 3 ஹோட்டல் இருக்கு, ஒரு ரோட்டுக்கு வரிசையா போனா ஹோட்டல்ஸுக்கு பஞ்சமே இல்லாம ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு காம்படிஷன்லயுமே நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்னா நான் என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் நிறைய பேர் அதுல தப்பு பண்ணிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவங்களால பிசினஸ் கொண்டு போக முடியுது. ஏன்னா இப்ப நீங்க பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் சக்சஸ் ஆனவங்களும் இங்க இருக்காங்க, சக்சஸ் ஆகாம லாஸ் ஆனவங்களுமே இங்க இருக்காங்க. அதை பத்தினா பிசினஸ் பத்தி நிறைய பேர் பயப்படுவாங்க. பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகணும்னா நீங்க உடனே எடுத்தோம் கவுட்டோம் ஸ்டார்ட் பண்ணாம அந்த பிசினஸோட யூனிக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதுதான் மெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே டீ கடை இருக்குங்க. இப்போ எங்க பார்த்தாலுமே சரி, ஒரு பஜாருக்கு போனீங்க அப்படின்னா அட்டான டீ கடை இருக்கும். ஆனா நம்ம எல்லா டீ கடைக்கும் போயிருவோமான்னு கேட்டா முடியாது, ஏதாவது ஒரு டீ கடைக்கு போயிடும். அப்போ அந்த டீ கடைக்கு போகணும்னா அந்த கஸ்டமர் நான் எப்படி இன்டராக்ட் பண்ணுவேன்? இப்போ நான் டீ கடைக்கு போறதை விட என்னுடைய டீ கடைக்கு அந்த கஸ்டமர் வரணும் அப்படின்னா நான் என்ன யூனிக்கா பண்ணணும்? ஆம்பியன்ஸ் ஆகட்டும், இல்லை என்னென்ன ஃபார்மாலிட்டிஸுக்கு எந்த அளவு குவாலிட்டி கொடுக்க, இதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் அந்த இடத்துல ஒரு சின்ன யூனிக்கான விஷயம், அதுதான் பிசினஸ் ட்ரிக். ஜியோ எடுத்துக்கோங்க. ஜியோ என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள வரும்போது நிறைய ஃப்ரீயா கொடுத்து அவங்க யாருங்கிறத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்க எல்லாமே யாருமே இல்லை. ஸோ மாடர்ன் யூசர்ஸ் ஆஃப் த ஜியோ அந்த இடத்துல ஸ்டாண்டா இருக்காங்க அப்படின்னா என்ன ரீசன்? அவங்க என்ன ஐடியாலஜி யூஸ் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க? நிறைய பேர் வந்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு ட்ரிக்காவே சொல்லிட்டாங்க. என்னன்னா ஃப்ரீயா கொடுத்து அந்த இடத்துல பெய்டு யூசர் எடுக்கிறது வந்து நிறைய பேர் ட்ரிக்காவே ஃபாலோ பண்றாங்க. இது வந்து நடந்துட்டு இருக்கிறது தான். அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. கேட்டா இதை ஒரு பிசினஸ் எத்திக்ஸும்பாங்க. பட் ஏமாறது கடைசிக்கு நீங்க தான். நான் யாரை சொல்றேன்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். அது அடுத்த கட்டம், அது வேணாம், அதை பத்தி பேச வேணாம். நம்ம பிசினஸ் பத்தி போவோம். ஒரு பிசினஸ்னா நான் சக்சஸ்ஃபுல் ஆக போனா அப்படிங்க போய் இந்த எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க வேண்டியது யூனிக். நான் ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணனா அந்த பிசினஸ் என்ன ஐடியா பயன்படுத்த போறேன், என்னோட ஐடியாலஜி என்ன, யூனிக்கான ஐடியா கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்பயரா பார்க்கறது கருப்பட்டி காஃபி. இந்த இடத்துல நான் கருப்பட்டி காப்பின்னு பாத்தீங்கன்னா அவங்க டீ கடை தான். ஆனா நிறைய யூசர்ஸ் என்னன்னு பாத்தாங்கன்னா, நான் சென்னை அடிக்கடி போயிட்டு வராங்க, டிராவல் பண்றேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹேவ் 2 branches, so we have to be travel more. நான் எப்ப போயிட்டு வந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கருப்பட்டி காபி அப்படிங்கிற கடைக்கு ஒரு மவுஸ் இருக்குங்க. ஓப்பனா சொல்ல போனா மாடர்ன் யூசர்ஸ் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா வந்து அந்த கருப்பட்டி காஃபி. அவங்க என்ன பண்ணாங்க, யூனிக்கான ஐடியாலஜிஸ்ட். அவங்க டீ காஃபி தான், நிறைய டீ காஃபி பிளேஸ் இருக்கு. அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, யூனிக்கான ஒரு விஷயம். ஓப்பனா சொல்ல போனா ஒரு யூனிக்கான விஷயம் என்ன பண்ணாங்க, ஹைவேஸ்ல இருக்கு. அதை என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது எவ்வளோ டீ கடை இருந்துமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா கருப்பட்டியில நான் காஃபி போட போறேன், கருப்பட்டியில டீ போட்டு கொடுக்குறேன், கருப்பட்டி டீ கருப்பட்டி காஃபி. யூனிக்கா ஒரு ஐடியாலஜி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா கருப்பட்டிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட். அப்போ எல்லாமே ஒண்ணு இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக கருப்பட்டியை யூஸ் பண்றதுக்கு லைக் பண்றாங்க, பிகாஸ் ஆஃப் ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்க பிரைஸை கூட பார்க்காம பட் இவங்க கூட பண்ணாங்க. அதே மாதிரி கருப்பட்டி அல்வா நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க சூஸ் பண்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போறாங்க. இது வந்து கருப்பட்டி வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னு யாரும் நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அவங்களோட ஐடியாலஜி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரினா என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா A2B. ஓப்பனா சொல்ல போனா அடையாள ஆனந்தபவன் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா எனக்கு மணி உள்ள வரணும், ஆனா நான் பிசினஸுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அது டோட்டலி ராங். அதுக்கு ஒரே உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A2B, தலப்பாக்கட்டி பிரியாணி, மாடர்ன் ரெஸ்டாரண்ட்ஸ், மாடர்ன்
இன்னைக்கான இது. ஏன்னா நான் அந்த பிசினஸுக்கு செலவே பண்ணல அப்படின்னா என்னால அந்த பிசினஸை வந்து மூவ் ஆன் பண்ண முடியாது. அது எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆகணும், எவ்வளவு சின்ன பிசினஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4x4 ரூம்ல நான் ட்ரேடிங் ரன் பண்ணா இந்த அளவுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருப்பாங்கன்னு கேட்டா இல்ல. நான் ஏன் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், ஏன் இந்த அளவுக்கு செலவு பண்ணணும்? இப்ப ரீசெண்டா ஒரு சென்னை பிரான்ச் ஓப்பன் பண்ணேன், ஏன் அந்த அளவுக்கு நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்? நான் நினைச்ச 4x4 ரூம்லயே நான் முடிச்சு போடாம we want to be admire our old clients. நம்ம ஓல்ட் கிளைண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணிடுறாங்க நியூ கிளைண்ட்ஸுமே. இப்போ யூடியூப் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓல்டு கிளைண்ட்ஸுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்னை டிராவல் பண்ணால் ஹைஜீனிக்கான ஃபுட் தான் சாப்பிடணும் இருப்பேன். பிகாஸ் ஆஃப் என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா அங்கே ஹைஜீனிக்கான ஃபுட் இருக்கு, ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், கிளீனான பிளேஸ், ஒரு நல்ல ஏர் கண்டிஷனர் ரூம், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால எவ்வளோ காஸ்ட் இருந்தாலுமே காஸ்ட் எஃபெக்டா பார்க்காம we have to be doing the lunch or dinner or breakfast anything நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஏடிபில தான் பண்றோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய யூனிக்கான ஐடியாஸ். எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்ஸ் இன்னுமே அவங்கள்ட்ட போய் நிக்கிறது இதுக்காக தான். அப்ப அவங்கள நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன். இப்ப இவங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் பிரான்ச்சஸ் வந்து ஏடிபி நிறையவே வச்சிருக்காங்க. லைக் எங்க போனாலுமே ஏடிபி போகுது. எப்படி அவங்களால பிசினஸ் சக்சஸ் ஆக முடியுது? அவங்க செலவே பண்ணல, இந்த இடத்துல அவங்க பிரான்ச் கொண்டு வரலாம், அந்த இடத்துல அவங்க பிரான்ச் கொண்டு வரல அப்படின்னா அவங்களால சக்சஸ் ஆயிருக்க முடியுமா? இல்ல. பிகாஸ் ஆஃப் தே ஆர் எக்ஸ்பென்சஸ் மோர் வித் த பிசினஸ். அப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு வர அமௌண்ட்டை விட நீங்க பிசினஸுக்கு ஒரு ப்ரியாரிட்டி அமௌண்ட் கொடுங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டு எனக்கு மாதம் நான் 1 லேக்ல இருந்து 1.5 லேக்ஸ் நான் ப்ராஃபிட் எடுத்தேன்னா அந்த 1.5 லேக்ஸ்ல அந்த 50,000 ரூபா வந்து பிசினஸ் காஸ்ட் செலவு பண்ணுங்க. நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஹோட்டலுக்கு நான் சில எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட பிளேட்ஸ் பழசானா நான் மாட்டி தான் ஆகணும். நசுங்கி போன பிளேட்டை போயிட்டு நான் கஸ்டமருக்கு வச்சேன்னா கஸ்டமர் என்ன நினைப்பாங்க? நியூ கஸ்டமர் சொல்லுவாங்க டேஸ்ட்டை நான் கொடுக்கறதுக்கு டேஸ்ட்டுக்காக நான் வந்து இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நெய் இவ்வளோதான் போடணும். இப்போ 100 கிராம் போட வேண்டிய இடத்துல வந்து நான் 50 கிராம் நெய் யூஸ் பண்ணா அதுக்கு என்ன என்னால் டேஸ்ட் அதுக்கேற்ற டேஸ்ட்டை கொடுக்க முடியுமா? அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்லியான நெய் யூஸ் பண்ணாம லோவான நெய்யை யூஸ் பண்ணுவாங்க, டேஸ்ட் வராது. ஸோ டேஸ்ட் எஃபெக்ட் நிறைய விஷயங்களை நான் ஹோட்டலுக்கு பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் ஒரு சில விஷயங்களை பிசினஸுக்கு நான் அர்ப்பணிக்கணும், நான் பிசினஸ்க்கு அர்ப்பணிச்சிடாகணும். அதே விட்டு நான் செலவே பண்ண மாட்டேன், இவ்வளோ ப்ராடக்ட் தான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸை வந்து கொண்டு போக முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆம்பியன்ஸ் பண்ணா என்ன பிசினஸுக்கு நான் ஒரு காஸ்ட் செலவு பண்ணணும். நீங்க செலவு பண்ண முடியும்னா நிறைய அன்சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் வந்துட்டு வர மணிய பாக்கெட்டுக்குள்ள போட்டதுனாலதான் இனிமே அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நான் என்னுடைய கோலை இம்ப்ரூவ் பண்ண போறேன், நான் என்ன பண்ணேன், இப்போ என்னோட பிசினஸும் என்னால மூவ் ஆன் பண்ண முடியல எப்படி? அப்போ இங்க எல்லாமே ஒரு பிசினஸ் மேனா இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த பிசினஸுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய யூனிக்கான ஐடியாலஜியை நான் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணுங்க. அது நிறைய பேர் யோசிக்க முடியாது. ஆகும்னா போனோம் எனக்கு உடனே நான் பிசினஸ் செய்யணும் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாசஸ் ஃபேஸ் பண்ணணும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு யூனிக்கான ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. என்னோட மெயின் தான். ஏன்னா எனக்கே அதை பத்தி ஒரு ஆள் சொன்னதுனால என்னால ஒரு யூனிக்கான ஐடியாவை வந்து பேஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு யூனிக்கான ஐடியாவை பேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிசினஸ்க்கு ஒரு செப்பரேட் அமௌண்ட் ஒதுக்கி வச்சு நான் செலவு பண்ண போறேன். இப்ப நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறீங்கன்னா பிளேட்ஸ், அதோட திங்ஸ், வாட்டர்ஸ், நீங்க மினரல் வாட்டர் கொடுக்குறது, இந்த சில விஷயங்களை வந்து நம்ம அர்ப்பணிச்சுதாங்க ஆகணும். நான் வர காசு எல்லாமே என் பாக்கெட்ல போகணும்னு நினைச்சா உங்களால சக்சஸ் ஆக முடியாது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ பிசினஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே பொறுமை இருக்காது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா உடனே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பொறுமை வைங்க, பொறுமையா பிசினஸ் நீங்க யாருங்க அந்த இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆஃபர்ஸ், இப்போ ஆஃபர்ஸ் கொடுக்கறது வந்து அவங்க லோவா இருக்கு தள்ளி விடணுங்கிறதுல ஒரு நியூ ஆஃபர் கொடுக்கறதுக்குன்னா நான் யாரு? இப்ப நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னா என்னோட டேஸ்ட் என்ன நீங்க வந்து பாருங்க. ஜஸ்ட் டேஸ்ட் அவர் ஃபுட். ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறேன்னா ஜஸ்ட் என்னோட ஷாப்ல உள்ள திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதெல்லாமே கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு தான். அப்போ சில விஷயங்களை நான் வந்துட்டு ஆஃபர்ஸ் ஆவோ சில டிஸ்ட்ரிபியூஷனாவோ நான் கொடுத்துதான் ஆகணும். நீங்க யாருங்க ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் சொல்யூஷன். அப்போ நீங்க சில விஷயங்களை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்ல ஒரு பெரிய growth வந்துட்டு உங்களால பண்ண முடியும். அதுக்கு வந்து ஷூரிட்டியா சொல்ல முடியும். ஒரு பிசினஸா நான் எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால சூப்பர்பாவே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனா இருக்க முடியும்.
அது என்ன பண்ணணுமாங்க? உடனே நான் ஸ்டார்ட் பண்ண 1 இயர்லயே உடனே நான் கோடீஸ்வரனும் இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆன். செலவு பண்ணுங்க. பிசினஸுக்குன்னு ஒரு பார்ட்டை ஒடுக்குங்க. உங்க பாக்கெட்ல போடாதீங்க. இதுதான் என்ன சஜஷன். ஏன்னா நிறைய பேரு இதெல்லாம் சொல்லி ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அது தப்புங்க. டோட்டலி தப்பு. அதுக்கு இன்ஸ்பிரேஷனா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். கல்பட்டி காஃபியா இருக்கணும், A2Bயா இருக்கணும். அவங்களாம் எந்த அளவுக்கு காஸ்ட் அஃபென்ஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல நான் காசு போட்டாதான் என்னால காசு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெட்டாலஜி பிசினஸ்ல கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்களாலுமே சக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு பெரிய தம்ஸ் அப் பண்றவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதுல என்ன பண்ணா நான் சக்சஸ் ஆவேன் அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நாங்க நிறையவே அப்டேட் பண்ணோம். ஸோ இனிமே அன்டில் தென் பை பை.